என் தங்க பிள்ளையே, என் பாதத்தை தொட்டுவிட்டு வா. உனக்கான மிக பெரும் வெற்றி செய்தி அல்லவா உன்னை தேடி வரப்போகிறது. நீ எதிர்நோக்கி காத்திருந்த விஷயத்தில் நான் மிக பெரும் வெற்றி வாய்ப்பை தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்திவிட்டேன் என்று அடித்து சொல்வதற்கு இந்த வராகி தாய் மிக பெரும் சந்தோஷத்தோடு நான் வந்திருக்கின்றேன். அந்த சந்தோஷத்தை பார்த்து நீயும் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இது நாள் வரையிலும் என் பிள்ளைகள் அங்கு தட்டி கழித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து நாளை செய்யலாம் என்று நாட்களை கடத்தி கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அதற்கெல்லாம் சேர்த்து நான் இந்த வாராகி உன் வீட்டு வாசலில் உனக்கு வேண்டியதை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மனம் கலங்கி விடாதே. நீ எனக்காக எந்த நேரத்தையும் ஒதுக்கிவிட அங்கு தயாராக இருந்து விட்டாய். எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு பூஜைகள் செய்கிறாய். எந்த நேரமும் என் நாமத்தை நீ அங்கு உச்சரித்து கொண்டே இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை ஆனந்தப்படுத்த வரமாட்டேனா? இதோ மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாராகி உத்தரவை மீறி எதுவும் நடக்காது என்று நீ நினைத்துவிட்ட பிறகும் உனக்கு வேண்டி விரும்பியதை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன். நீயோ மற்றவர்களை பார்த்து கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். ஐயோ, அவர்கள் எனக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ, இவர்கள் எனக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்று மனம் தளர்ந்து விடுகிறாய். நான் சவால் விடுகிறேன் என் பிள்ளையே. என் பார்வை உன் மீது விழும் இந்த நேரமானது உனக்கு வெற்றி நிச்சயம்தான். யார் ஒருவர் உன் வாழ்க்கையை அங்கு காயப்படுத்தி விடலாம், கஷ்டப்படுத்தி விடலாம், உன் வெற்றியை தடுத்து விடலாம் என்றெல்லாம் அங்கு நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த தருணத்திலே உனக்கு எது கிடைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அதை உன் கையில் கொண்டு சேர்த்து அவர்களை மட்டுமல்ல உன்னிறையே நான் ஆச்சரியப்படுத்தத்தான் போகிறேன். எதை பற்றியும் யோசிக்காதே. இப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று இந்த நிகழ்காலத்தில் உனக்கான பொறுப்பை நான் கொடுத்திருக்கின்றேனோ அதை பற்றி மட்டும் யோசித்து பார். நீ கேட்ட ஒன்றை தருவதற்குத்தான் இந்த வராகி தாயும் உன்னோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். முடியாத பிரச்சனைகளை முடித்து வைத்து வீழவே விழுந்து விட்டேனே, வழியே இல்லையே வாழ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கான கடைசி நிமிட இந்த அதிசயம் உன்னை தேடி வந்து விட்டது. நான் தான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேனே, கடைசி நிமிடத்தில் கூட என்னுடைய அத்தியாயம் அங்கு வழி பிறக்கும் என்று. இதோ உனக்காகவே சொல்லப்பட்ட என் வார்த்தைகளை நீ கேட்கும் நிமிடத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியது உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது. நான் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வந்து விட்டேன். உன்னை சுற்றி உள்ளவர்களின் காப்பாற்ற வந்து விட்டேன். நீ என்னை மட்டுமே நம்பி இருக்கும் என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. என்னை நம்பி வந்ததால் நான் உன்னிடத்தில் இருக்கின்ற எல்லா எதிர்மறை எண்ணத்தையும் எடுத்துவிட்டு உன் நேர்மறை எண்ணங்களை உனக்குள் புகுத்தி உன் மனதிற்குள் மகிழ்ச்சியை பொடிப்புக வைக்கப் போகிறேன். நினைத்ததை நினைத்தபடியே நிறைவேற்றக்கூடிய இந்த வராகி தாய் உன் பிரச்சனை தீரும் வரை உன் கூடத்தான் இருக்கப் போகிறேன். நீயோ நினைக்கிறாய் நாம் தான் இந்த தாயை தேடி சென்று கொண்டு இருக்கின்றோம் அல்ல. என் பிள்ளையே, நான் உன் வீட்டிற்குள் நுழைந்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது தெரியுமா? நீ பிரச்சனை என்று சொன்னவுடனே இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்கக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு இந்த வராகி தாய் நீ அழைக்காமலே ஓடோடி வந்தவள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாய் உன்னை நற்றாற்றில் விட்டு விடுவேனோ, கரை சேர்க்காமல் விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே.
நான் உனக்காக உன்னருகில் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது, வெற்றியை வைத்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த தாய் யாரென்பதை நீ கூடிய விரைவில் உணரத்தான் போகிறாய். சக்தி வாய்ந்த இந்த தாய் வாக்கானது உனக்காக மீண்டும் மீண்டும் உருவெடுத்து வந்து இருக்கும் பொழுது, நான் நிச்சயம் உன் வாழ்க்கையை அங்கு பூக்களைப் போல் மலர வைக்கத்தான் போகிறேன். இது நாள் வரையிலும் என்ன செய்வது ஏது செய்வதென்று அறியாது பல பிரச்சனைகளில் மாட்டி தவித்து கொண்டே இருந்தாய். ஐயோ, எனக்கு என்ன செய்தாலும் அங்கு கெடுதல்தான் வந்து கொண்டே இருக்கின்றது தாயே என்று என்னை நினைத்து கொண்டே இருந்தாய். அப்படி நினைக்கும் என் பிள்ளையே, நிச்சயம் உனக்கானது நீ எதிர்பார்த்த அந்த மங்கள செய்தி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று மனதில் எதை நினைத்தாலும் அங்கு குளறுபடியாகவே இருக்கின்றது. ஆனால் இந்த தாயானவளோ, நீ மனதில் எதை நினைக்கின்றாயோ அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்கிறாளே, எப்படி என் குழப்பத்திற்கு நடுவில் நான் தீர்வு காணப் போகிறேன் என்றுதானே உன் மனம் அங்கு தவித்து கொண்டிருக்கின்றது. நீ சொல்வதும் உண்மைதான் என் பிள்ளையே. அந்த குழப்பத்தை யார் விதைத்தது? நீதானே விதைத்து கொண்டு இருக்கின்றாய். எப்படி விதைத்து கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா? போகிற போக்கில் எல்லோரையும் பார்த்துவிட்டு இருக்கும் பொழுது அந்த செயலை பார்த்துவிட்டு அப்படி செய்து விடலாமா, இந்த செயலை பார்த்துவிட்டு இப்படி செய்து விடலாமா என்று உன் மனதிற்குள்ளே அங்கு ஏகப்பட்ட குழப்பங்கள். நான் தான் நிதானம் கொள், சற்று பொறுமை கொள் என்று சொல்லி இருக்கின்றேனே. உன்னை வழிநடத்துவன் இந்த வாராகி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நான் எப்படி தங்க பிள்ளையே விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய்? உனக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் உனக்கு வேண்டிய மங்களத்தையும் அள்ளி தருவதற்கு இதோ நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. நான் உனக்கான விஷயத்தில் தீர்வே கிடைக்காவிட்டால் நான் உன் கனவில் தோன்றி இந்த வழியில் செல் என்பதில் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நேரடியாக நானே என் செல்ல பிள்ளைகளுக்காக களத்தில் இறங்கிய பிறகும் நீ எதற்காக தங்கமே மனம் மறந்துகிறாய்? நான் உன் வெடிகளை புத்தம் புதிய அத்தியாயத்தோடு தொடங்கி வைக்கும் பொழுது நீ வெற்றிக்காகத்தானே அங்கு போராடி கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது. இனி இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை சரி செய்ய வந்து விட்டேன். உன்னை எப்படியாவது மகிழ்பட வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நான் தெளிவுபட வந்திருக்கும் பொழுது சவால் விட்டே தான் சொல்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகள் யாராக இருந்தாலும் சரி, அத்தனையும் உன்னிடத்தில் இருந்து நான் நகர்த்தி கொண்டு வரப்போகிறேன். நீயோ நினைக்கலாம், ஐயோ நாம் உறவானவரை என்று. அதுவல்ல, நல்லவர்களை மட்டுமே உன்னருகில் வைத்து கொண்டு, நம்பிக்கையுள்ளவர்களை மட்டுமே உன்னருகில் வைத்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். நீ நல்லது நடக்கும் என்று நினைத்துப்பார், நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.